நீங்கள் கேட்க இருப்பது பரீந்திரகுமார் கோஷின் அந்தமான் ஜெயில் அனுபவங்கள். தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜனனி ரமேஷ். ஆராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகத்திற்காக வாசிப்பவர் உமா மகேஸ்வரி. பரீந்திரகுமார் கோஷ் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டவர். ஸ்ரீ அரவிந்தரின் இளைய சகோதரர். ஏறத்தாழ 12 ஆண்டு காலம் அந்தமானில் கொடுமையான தீவாந்திர தண்டனைக்கு உள்ளானவர். அவரது சிறை அனுபவங்களே இந்த நூல். அந்தமான் சிறை என்பது ஒரு நரகம். தேங்காய் மட்டையிலிருந்து நார் எடுத்து கயிறு திரிப்பது, செக்கிழுப்பது போன்ற கொடுமைகளால் ஏற்பட்ட உயிரிழப்புகள், தற்கொலை முயற்சிகள், கைதிகளின் வேலை நிறுத்தம் மற்றும் உண்ணாவிரத போராட்டங்கள் என உயிர் போராட்டத்தின் வலி இந்நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சாவர்கர் அந்தமான் சிறையில் இருந்த அதே காலகட்டத்தில் சிறையில் இருந்த பரீந்திரகுமார் கோஷ் தனது சக சிறைவாசிகளான உல்லாஸ்கர் தத்தாவின் மனப்பிறழ்வு, இந்துபூஷன் ராயின் தற்கொலை, ஜதீஷ் சந்திரபாலுக்கு ஏற்பட்ட மனச்சிதைவு போன்றவற்றை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். வலி நிறைந்த சிறை வாழ்க்கையினை விவரிக்கும் பரீந்திரகுமார் கோஷின் சிறப்பு, சோதனைகளை கூட இதுவும் ஓர் அனுபவம் என்று ஏற்றுக்கொள்ளும் பக்குவம். இந்த உணர்வு நம்மை அதிசயிக்க வைக்கிறது. பரீந்திரகுமார் கோஷின் அனுபவங்களை சிறப்பாக மொழிபெயர்த்திருக்கிறார் ஜனனி ரமேஷ். பரீந்திரகுமார் கோஷின் அந்தமான் ஜெயில் அனுபவங்கள். அத்தியாயம் 1. கண்காணாத இடம் நோக்கி பயணம். ஒருவேளை அது 1909 டிசம்பர் 11ஆம் தேதியாக இருக்கலாம். நான் 12 ஆண்டு காலம் நாடு கடத்தப்பட்ட காலத்தில் எல்லாம் முழுமையாக மாறிவிட்டிருந்தது. இருப்பினும் என் நினைவுக்குள் ஏற்பட்ட மாற்றத்துடன் ஒப்பிடுகையில் வெளியே நிகழ்ந்த மாற்றம் சிறப்பாக இல்லை. இந்நூலாசிரியன் படுமோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டான். இந்நிலையில் அவனால் அதிகபட்சம் முனகத்தான் முடியும். கடந்த கால நிகழ்வுகள் அனைத்தும் போதையேறிய மூளைக்குள் அணிவகுத்து செல்வது போல நிழலான விசித்திரமான உருவங்களாகிவிட்டன. ஆகவே என்னிடம் இருந்து நிகழ்வுகளின் கோர்வையான விளக்கத்தையும் துல்லியமான நேரம் மற்றும் இடத்தையும் நிச்சயம் எதிர்பார்க்காதீர்கள். ஒருவர் செய்த தவறுக்காக மற்றவரை தண்டிக்கும் தவறை நான் செய்திருந்தால் என்னை மன்னிக்குமாறு தொடக்கத்திலேயே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கிருக்கும் ஒரே நம்பிக்கை, திரைக்கு பின்னால் உபேன் இருந்து கொண்டு துன்பம் நிகழும்போது எனது காதுகளில் கிசுகிசுக்க உறுதியளித்திருக்கிறான். கற்பனை கலந்து பொய்யும் புரட்டுமாக கூறாமல் அவன் சொல்வதை மட்டும் அப்படியே திருப்பிச் சொல்வதாக நான் உறுதி அளிக்கிறேன். எனவே வாசகர்கள் இந்த அந்தமான் கதையை 2 நாக்குகளின் கூட்டு உரையாக கருத வேண்டும். இதில் நான் சொல்லும் அனைத்தையும் உண்மை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொய்யானவற்றையோ விரும்பத்தகாதவற்றையோ சொல்லி நம் சாஸ்திரங்கள் தடை செய்திருப்பவற்றை நான் மீறப்போவதில்லை. அலிப்பூர் சிறையில் நாங்கள் 44 டிகிரியில் அடைக்கப்பட்டோம். அந்த கால அலிப்பூர் சிறை இப்போது பிரசிடென்சி, அதாவது மாகாண சிறையாக மாற்றப்பட்டுள்ளது. அந்தமான் சிறையிலிருந்து திரும்பி வந்து நாங்கள் அதை பார்த்தபோது எங்கள் பழைய துயரங்களை அங்கே பார்க்க முடியவில்லை. அந்த அடையாளங்கள் மூடி மறைக்கப்பட்டு சிறை செழிப்பாக உருமாறியிருந்தது. அலிப்பூர் சிறையில் நாங்கள் 44 டிகிரியில் அடைக்கப்பட்டிருந்தோம் என்று சொன்னேன் அல்லவா? மேலோட்டமாகச் சொன்னால் அப்பாவி வாசகர்களுக்கு புரியாது என்பதால் விளக்கமாகச் சொல்கிறேன். 44 டிகிரிக்கும் தெர்மாமீட்டருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. 44 டிகிரி என்பது 44 அறைகளைக் கொண்ட சிறைச்சாலை. இரும்பு கதவுகளைக் கொண்ட அடுத்தடுத்த அறைகளாக அவை இருக்கும். ஒவ்வொன்றின் முன்பும் உயர்ந்த சுவர்களால் சூழப்பட்ட 3 அல்லது 4 சதுர முழம், அதாவது 7 அல்லது 8 சதுர அடி கொண்ட தனித்தனி முற்றங்கள் இருக்கும். ஒவ்வொரு முற்றமும் ஒற்றை மரக்கதவால் மூடப்பட்டிருக்கும். மரத்தாலான கூடாரத்தில் காவலர்கள் ஓய்வெடுத்துக் கொள்வார்கள். மரக்கதவில் பொருத்தப்பட்டுள்ள சிறு கண்ணாடி துவாரம் வழியாக சிறை காவலர்கள் உள்ளே அடைக்கப்பட்டிருக்கும் 2 கால் விலங்குகளை, அதாவது கைதிகளை கண்காணிப்பார்கள். இங்குதான் கொலைவெறியுடன் வெள்ளைக்கார காவலாளி தோளில் துப்பாக்கியுடன் வேட்டைக்காரனைப் போல அலைந்து கொண்டிருப்பான். அவனை பொறுத்தவரை இந்த பிரம்மாண்ட உலகம் ஒரு சின்னஞ்சிறு விளையாட்டு பொம்மை, அவ்வளவுதான். மடிப்புகளுடன் கூடிய சிறு பாவாடை போன்ற உடையுடன், தலைக்கவசம் அணிந்து, நீல நிற கண்களுடன் இக்காவலாளிகள் தொலைவிலிருந்து பார்ப்பதற்கு மட்டுமே பயங்கரமாக தோன்றினார்கள். பின்னாளில் பெரும்பாலானவர்களுடன் நான் நெருங்கிப் பழகிய பின்
அவர்கள் தீங்கற்றவர்கள், வீட்டில் வளர்க்கும் பூனைக்குட்டிகளைப் போல அப்பாவிகள் என்று புரிந்து கொண்டேன். இந்த 44 டிகிரி சிறைச்சாலையில் முதல் 3 அல்லது 4 அறைகள் தண்டனை கைதிகளின் கூடங்கள், அதாவது மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கானவை. நானும் உல்லாசும் கழுத்தில் சுருக்கு வளையங்களுடன் இந்த உலகின் மற்றொரு கரைக்கு செல்வதற்காக காத்திருந்தோம். தலைக்கு மேலே மெல்லிய நூல் இழையில் கூரான கத்தி தொங்குவதைப் போல எங்கள் தூக்கு தண்டனையை நிறைவேற்றும் ஆணை தொங்கிக் கொண்டிருந்தது. உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு நடந்து கொண்டிருந்தது. நீதிபதி நியாயவானாக இருந்தால் அந்தமான் சிறையிலேயே நாங்கள் உயிரோடு புதைக்கப்படுவோம். நியாயமற்றவராக இருப்பின் கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு தூக்கு மேடையில் உள்ள கயிற்றில் ஊஞ்சலாட வேண்டியதுதான். தீர்ப்பு எப்படி இருந்தாலும் எங்களுக்கு முடிவு ஒன்றுதான். குளிக்கப் போகும் சமயத்திலும் உணவு நேரத்திலும் சிலர் முற்றத்தில் அங்குமிங்கும் நடந்து கொண்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டும் இருந்தனர். ஆனால் நாங்கள் இருவரும் ஊர் ஊராக பறக்கும் பறவைகளைப் போல எந்தவிதமான சந்தோஷங்களும் இல்லாத, வீடு வாசல் சொந்த பந்தங்கள் இல்லாத பரதேசிகள் போல கருதப்பட்டோம். இரவு பகல் எந்த வேலையும் இல்லாமல் சிறைக்கதவுகளுக்கு பின்னால் அடைக்கப்பட்டோம். சுற்றிலும் சுவர்களைக் கொண்ட 4 சதுர முழம், அதாவது 6 சதுர அடி அளவுள்ள முற்றத்துக்கு உள்ளேயே நாங்கள் குளிக்கவும் சாப்பிடவும் வேண்டும். எங்களை பார்க்க அனுமதி பெற்றவர்கள் மாடு போன்ற சிறை கண்காணிப்பாளர் ஹில், கீழ்வாதம் கொண்ட நோஞ்சான் குதிரையை போன்ற தலைமை வார்டன் பில்ஷா, 3 மணி நேரத்துக்கு ஒருமுறை சுழற்சியில் ஒரு காவலாளி ஆகியோர் மட்டுமே. நாங்கள் ரசித்த இயற்கை காட்சிகள் நீலவானின் சிறு அளவு 14 சதுர முழம், அதாவது 21 சதுர அடி உயரம் கொண்ட சுவர்களை தாண்டி எட்டிப் பார்க்கும் மா, பலா, அஸ்வதா மரங்களின் ஊடே தெரியும் மஞ்சள் வெயில், வானத்தில் பறக்கும் பறவைகளின் இடைவிடா ஓசைகள் ஆகியவை மட்டுமே. பசுமையான புல்லையோ பூக்கும் மலர்களையோ கடந்த 7 மாதங்களாக பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு முறை தவிர்த்து எனது அன்றாட வாழ்க்கையில் நட்பான ஒரே ஒரு ஆத்மாவை காணும் வாய்ப்பு கூட கிடைக்கவே இல்லை. நான் தியானத்தில் முழுமையாக ஆழ்ந்து விடுவதால் அன்பும் பாசமும் கிடைக்காத ஏக்கத்தை தாங்கிக் கொண்டேன். கண்களுக்கும் செவிகளுக்கும் ஏற்பட்ட வறட்சியை பொறுத்து கொண்டேன். துன்பமும் துயரமும் எண்ணெய் பரப்பில் வழிந்தோடும் தண்ணீரைப் போல சறுக்கிக் கொண்டு சென்றனவே அன்றி முள்ளாக என் நெஞ்சை குத்தவில்லை. ஹில் சற்று கரடுமுரடான மனிதர் என்றாலும் என் மீது அதிகம் அன்பு செலுத்தினார். இந்த அப்பாவி குழந்தை கொடூரமான செயலை செய்திருக்கும் என்பதை நம்ப முடியவில்லை என்பார். சில நாட்களில் அவருக்கு பதிலாக புதிய கண்காணிப்பாளர் பொறுப்பேற்றார். ஆன்மீக விஷயம் பற்றி என் சகோதரர் அரவிந்தருக்கு நான் எழுதிய கடிதத்தை அவர் படிக்க நேர்ந்தது. அப்போது முதல் தியானம் கற்றுக் கொடுக்கச் சொல்லி என்னை வற்புறுத்தி கொண்டிருந்தார். எனக்கு வேறு வழி இல்லை. அவரிடம் மாட்டிக்கொண்டேன். ஆன்மீகம், தியானம் ஆகியவற்றில் நான் ஆரம்ப நிலையில் இருக்கிறேன். எனவே அவை முழுமை பெறாத காரணத்தால் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க இயலாது என்று அன்புடன் மறுத்தேன். ஆனாலும் அவர் நான் சொன்னதை ஏற்காமல் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருந்தார். நானும் உறுதியாக இருந்ததால் காலப்போக்கில் என் மீது அவருக்கு வெறுப்பும் கோபமும் அதிகமாயின. தலைமை காவலர் வில்ஷா வேறு விதம். பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே என்றும் பாவிகளை ரட்சிப்பீர் என்றும் என்னிடம் சுவிசேஷம் செய்ய ஆரம்பித்தார். அவரது தளராத விடாமுயற்சிக்கு மதிப்பளித்து மிகுந்த பணிவுடன் பக்தனைப் போல அவர் சொல்வதை கேட்டேன். சமயங்களிலும் சடங்குகளிலும் அதிகம் நம்பிக்கையில்லாத ஒருவனிடம் இயேசுவைப் பற்றி விளக்குவதால் எந்த பயனும் இல்லை என்று சொல்லி அவரது உணர்வுகளை காயப்படுத்த விரும்பவில்லை. அவரது தந்தை ஒரு பொறியாளர். துருப்பிடித்த ஆணிகளை தண்ணீரில் கொதிக்க வைத்து வெந்நீரை இரும்பு சத்துள்ள மருந்தாக கொடுப்பாராம். புத்திசாலியான அவர் பிற்காலத்தில் ஏன் துருப்பிடித்து போனார் என்பதற்கான காரணத்தை அப்போதுதான் புரிந்து கொண்டேன். அவர் சட்டத்தின் புனிதத்தை பாதுகாக்கும் காவலாளி போல் மதவெறி கொண்ட வேட்டைக்காரனாகவும் விளங்கினார். எனக்கும் உல்லாஸ்கருக்கும் விதிக்கப்பட்ட மரண தண்டனை டிசம்பர் மாத கடைசியில் நாடு கடத்தும் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. இச்செய்தி கிடைப்பதற்கு முன் இறக்கவிருந்த தருணத்தில், இந்த ஒரே ஒரு முறை மட்டும் என் வாழ்க்கையை திரும்பக் கொடு, இன்னும் கொஞ்ச நாள் வாழ வேண்டும், அனைத்து அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை கிடைக்கப் போகும் பேரின்பத்தின் நிறைவில் இறக்க விரும்புவதால்
இப்போது என்னால் நிம்மதியாக சாக முடியாது என கடவுளிடம் ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொண்டேன். நீங்கள் இதுவரை கேட்டது பரீந்திரகுமார் கோஷின் அந்தமான் ஜெயில் அனுபவங்கள். தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜனனி ரமேஷ். ஆராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகத்திற்காக வாசித்தவர் உமா மகேஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். ஆராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலி புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம். ஆராலிட்டி மொபைல் ஆப், AURALITY ஆப், கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஆப் ஸ்டோர், ஸ்டோரிடெல், ஸ்பாட்டிஃபை, ஆடிபிள் மற்றும் டியூனின், ஓவர்டிரைவ், ஹூப்லா, libro.fm, எனிப்ளே, ஆடியோபுக்ஸ் நவ், ஆடியோபுக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். தங்களின் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.